அனைவருக்கும் இந்நேர வணக்கம். நான் இன்று இந்த விழாவில் கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்வடைகின்றேன். கிருஷ்ணகுமார் சார் அவர்கள் இந்த பாடசாலைக்கு ஆசிரியராக வந்த காலம் தொடக்கம் எனக்கு நன்கு தெரியும். அவர் இந்த பாடசாலையிலே விஞ்ஞான ஆசிரியராக, நான் நினைக்கின்றேன் பகுதி தலைவராக, பிரதி அதிபராக பணியாற்றியவர். ஒரு சிறந்த ஆசிரியர்தான் சிறந்த நிர்வாகியாக, அதிகாரியாக இருக்க முடியும். அந்த வகையில் அவர் சிறந்த ஒரு விஞ்ஞான ஆசிரியராக கடமையாற்றியதன் மூலமாகவும் பல்வேறு பணிகளில் அவர் செயற்பட்டதனூடாகவும் இந்த பாடசாலையை அதிபராக இருந்த காலத்தில் சிறப்பாக பணியாற்றிய பெருமைக்குரியவர். ஏனென்று சொன்னால் பாடசாலை முகாமைத்துவம் மிகவும் கடினமானது, சுமையானது. இது அதிபர்கள் எல்லோருக்கும் தெரியும். நானும் சிறிது காலம் அதிபராக இருந்திருக்கின்றேன். ஏனென்றால் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் சமூகத்தையும் முகாமை செய்வது என்பது ஒரு கடினமான பணி. இது எங்கள் காலங்களில் நான் நினைக்கின்றேன் இந்த பணி, நாங்கள் மாணவராக இருந்த காலங்களில் இந்த பணி மிகவும் இலகுவானது. அக்காலத்தில் அதிபர் சொல்வதை ஆசிரியர்களும் சரி மாணவர்களும் சரி அவ்வாறே ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும். இதனால் தான் போன்றவர்கள் எல்லாம் பெரும் அதிபர்களாக காணப்பட்டார்கள். இங்கு ரட்னம் சவாதி சார், என்னுடைய காலத்தில் இருந்த நல்லையா சார், குணரட்னம் சார், இவர்கள் எல்லாம் நான் படித்த காலத்தில் இருந்தவர்கள். அவர்களுடைய பணி உண்மையில் கடினமாக இருக்கவில்லை என்று நினைக்கின்றேன். இக்காலத்தில் இந்த அதிபர் பணியானது மிகவும் கடினமாக இருக்கின்றது. அதற்கு காரணம் தற்பொழுது காணப்படுகின்ற இந்த சமூக மாற்றம், முன்னர் ஏற்பட்ட போராட்ட சூழல்கள், அவற்றின் பின்னணியாக மாறுபட்ட கலாச்சார பின்னணிகள், இப்பொழுது இருக்கின்ற இந்த லத்திரனியல் கலாச்சாரம் என்பன மிகவும் கடினமான ஒரு நிலையை உருவாக்கி இருக்கின்றது. அத்தகைய நிலையிலும் அவர் சிறப்பாக பணியாற்றி இருக்கின்றார் என்பது மிகவும் பாராட்டுக்குரிய ஒரு விடயமாகும். சேதுராயா சார் அதிபராக இருந்த காலத்தில் அப்பொழுது நான் கல்வி பணிப்பாளராக இருந்திருக்கின்றேன். அப்பொழுது இங்கு வருகை தந்து ஏதாவது வேலை திட்டங்களை நாங்கள் நிறைவு செய்ய வேண்டும் என்றால் அவரிடம் சொல்லுவோம். அவர் சொல்லுவார், நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம், கிருஷ்ணகுமார் சார் இருக்கிறார், அரியரிடம் சார் இருக்கிறார், அவர்களிடம் இந்த பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும். நாங்கள் வந்து பார்த்தால் இங்கே முன்பு குறிப்பிட்டது போலதான் எல்லா வேலைகளும் நிறைவாக செய்யப்பட்டிருக்கும். ஆகவே அவர் அதிபராக வருவதற்கு முன்னரே இவ்வாறான சிறந்த பணியை இந்த பாடசாலைக்கு ஆற்றியிருக்கின்றார். என்றால் இந்த அதிபர் கடமை என்பது உடனடியாக வராது, படிப்படியாகத்தான் அவற்றின் மூலமாக பெறுகின்ற அனுபவம் தான் உண்மையில் எல்லோரையும் நல்ல ஒரு சிறந்த அதிபர் என்ற பெருமைக்கு அவர் உரியவராக இருந்திருக்கின்றார். இவற்றுக்கு மேலாக அவர் இந்த பாடசாலையினுடைய அபிவிருத்திக்கு, வளர்ச்சிக்கு, மாணவர்களுடைய கல்வி மேம்பாட்டுக்கு, இணைப்பாளவியான மேம்பாட்டுக்கு நன்கு உழைத்து பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தமான இந்த பாடசாலையை தொடர்ந்தும் அவ்வாறே பேணி வருவது என்பது மிகவும் கடினமான ஒரு பணியாகும். இருந்தாலும் அந்த பணியை சிறப்பாக செய்து இந்த பாடசாலை தேசிய மட்டத்தில் மட்டுமன்றி சர்வதேச மட்டத்திலும் பல்வேறு சாதனைகளை புரிந்ததை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இதற்காக பணியாற்றியவர்கள் அதிபர்கள், தொடர்ந்து வரும் அதிபர்களுக்கு நான் நினைக்கின்றேன் இதைவிட கூடிய ஒரு பொறுப்பு இருக்கும் என்று சொல்லி. இங்கு பழைய கல்விப்பணிப்பாளர் இல்லை, கோட்டை கல்விப்பணிப்பாளர் இருக்கின்றார். இன்று பெரிய பாடசாலைகளில் அதிபர்கள், தரம் வாய்ந்த அதிபர்கள், நான் சொல்வது அதிபர் தரத்தை அடிப்படையாக கொண்டு
இப்போ உதாரணமாக ஒரு வண்ணமி பாடசாலை என்று சொன்னால் அங்கு தரம் உண்டு அதிபர் அல்லது ஒரு இலங்கை கல்வி நிர்வாக சேவையை சேர்ந்த ஒருவர் இருக்க வேண்டும். ஆனால் இன்று ஹார்ட்லி கல்லூரி இதே போல வெற்றிடமாக புகுந்தது. இதுவரையில் இன்னும் அதிபர்கள் யார் என்பது தீர்மானிக்கப்படவில்லை. வட இந்து மகளிர் கல்லூரியில் தீர்மானிக்கப்படவில்லை. இதே போன்று பல பாடசாலைகளில் இன்னும் வெற்றிடங்கள் பெரிய பெரிய மேலும் இந்த நெல்லியடி மத்திய கல்லூரியும் தேசிய பாடசாலைகள் ஆகவே அவற்றை தீர்மானிக்கின்ற பொறுப்பு இவர்களுக்கு கிடையாது. ஆகவே அது மத்திய கல்வி அமைச்சின் ஊடாக அந்த பணிகள் நடைபெறும். அவர்கள் எல்லாம் உடனடியாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவென்றுதான் நினைக்கின்றேன். ஆகவே இங்குள்ள எங்களுடைய பிரதி அதிபர் உதவி அதிபர்களுக்கு நீண்ட ஒரு பொறுப்பு இருக்கும் என்று நினைக்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் அதிக நேரம் பேசவில்லை. எங்களுடைய பழைய மாணவர் சங்க தலைவர் பல விஷயங்களை குறிப்பிட்டபடியினால் மற்றவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே நான் இந்த நிறைவேற்று குழு பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழு உறுப்பினராக கடமையாற்றிய பொழுது காணப்பட்ட ஒரு சில விஷயங்கள் அதிபருடைய இந்த கூட்ட முகாமைத்துவம், இந்த மீட்டிங் மேனேஜ்மெண்ட் உண்மையில் மிக சிறப்பாக இருந்தது. ஏனென்றால் இந்த பல கூட்டங்கள் முடிந்த பின்னர் சில வேளைகளில் அந்த கூட்டத்தில் என்ன நடந்தது என்பது இல்லை, அவ்வளவு நேரமும் வீணடிக்கப்படும். ஆனால் இங்கு அவ்வாறு இல்லை. அதிபர் அவர்கள் இந்த பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழு கூட்டத்தினை கூட்டுகின்ற பொழுது அவர் ஒரு முறையான நிகழ்ச்சி நிரலோடு வருவார். கூட்டத்துக்கு உரிய நேரத்துக்கும் அந்த கூட்டத்தினை ஆரம்பிக்கக்கூடிய இதுதான் இந்த கூட்டத்தினுடைய ஒரு சிறந்த கூட்டம் என்று சொன்னால் அத்தகைய பண்புகள் அங்கு இருக்க வேண்டும். ஆகவே அவர் நேரத்துக்கு வருகின்றார். குறித்த நிகழ்ச்சி நிரல் அஜெண்டாவோடு தான் அவர் வருகின்றார். ஆகவே இந்த கூட்டம் தொடங்கியதும் என்னென்ன நிகழ்ச்சிகள் என்பவற்றை ஒவ்வொன்றாக வாசித்து அவற்றுக்கான தீர்மானங்களை எடுப்பதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும். இது நான் இல்லாவிட்டால் இந்த கூட்டங்கள் மணித்தியால கணக்காக சில வேளைகளில் நடைபெறும், ஆனால் ஒன்றும் கடைசியில் இல்லை. அந்த நிலைமை இல்லாமல் உடனடியாகவே அதற்குரிய தீர்மானங்களையும் அவரும் மற்ற இந்த நாங்களும் சேர்ந்து அவற்றை நல்ல முறையில் நிறைவு செய்யக்கூடியதாக இருந்தது. அவர் அந்த வகையில் அவருடைய இந்த நேர முகாமைத்துவம் கூட்ட முகாமைத்துவம் என்பன சிறப்பாக செயற்பட்டார் என்பது நான் கூற வேண்டிய முக்கியமான ஒரு விடயம். ஏனென்றால் இங்கு நான் அந்த பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழு என்ற அடிப்படையில் தான் இங்கு நான் கருத்துக்களை முன்வைக்கின்றேன். அது அந்த வகையில் அவர் இந்த பாடசாலையினுடைய மாணவர்களுடைய வளர்ச்சிக்காக அபிவிருத்திக்காக சேவை செய்கின்ற அதே நேரத்தில் அவர் தன்னுடைய இந்த கல்வி வளர்ச்சியையும் தனது கருத்தில் கொண்டு அவற்றையும் சிறப்பாக செய்திருக்கின்றார். அவர் நான் நினைக்கிறேன் ஒரு அன்சர்டிஃபிகேட் டீச்சராகத்தான் ஈடுபட்டிருப்பார். பின்னர் ஒரு சிறு வருடத்திலேயே அவர் பயிற்சி ஆசிரியராக தெரிவு செய்யப்பட்டு அத்தோடு அவர் பட்ட படிப்பினையும் நிறைவு செய்து பின்னர் முதுகு கல்விமானி மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் இவற்றையும் நிறைவு செய்து இந்த பிஜிடிஎம் பயிற்சியையும் கட்டாயமாக ஒரு ஆசிரியர் அதிபருக்கு இருக்க வேண்டிய அந்த பயிற்சியினையும் நிறைவு செய்திருக்கின்றார். இது உண்மையிலேயே ஒரு பாராட்டப்பட வேண்டிய விடயம். இந்த மாணவர்கள் ஆசிரியர்களுடைய வளர்ச்சி பாடசாலையினுடைய வளர்ச்சியோடு தன்னையும் வளர்த்துக் கொள்வது மிகவும் முக்கியமானது. ஏனென்று சொன்னால் இந்த காலத்தில் அந்த காலத்துக்கு ஏற்ற வகையில் தங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் கீழே உள்ளவர்கள் சொல்வார்கள், நான் எம்இடி முடிச்சுக்கிறேன், இவர் இந்த பட்டம் பெற்று கொண்டு வந்திருக்கிறார் ட்ரெயின் டீச்சர் என்று சொல்லுவார்கள். நாங்களும் எம்இடி பட்டம் பெறுகின்ற பொழுது அவ்வாறு தான் யோசித்தோம். ஏன்னா நாங்கள் என்ன ஒரு ஆசிரியர் எல்லாம் சொல்லுவார், இவர் எங்களை சூப்பர்வைஸ் பண்ண முடியாது. ஏனென்று சொன்னால் நான் கூட படிச்சுக்கிறேன், நான் எம்இடி பட்டம் பெற்றுக்கிறேன். அது எங்களுக்கு அப்படியான ஒரு பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த கல்வி நிர்வாக சேவையின் பின்னரும் இந்த எம்இடி பட்டத்தினை பெற வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அது ஒரு கல்வியில் சார்ந்த ஒரு வளர்ச்சியாக இருந்தாலும் அது எங்களுக்கு ஒரு கட்டாயமாகவும் இருந்ததுன்னா பல ஆசிரியர்கள் இப்பொழுது எம்இடி பட்டத்தினை நிறைவு செய்திருக்கின்றார்கள். அப்போ அவர்கள் ஒரு ஏற்றத்தாழ்வினை தங்கள் எல்லா ஆசிரியர்களும் இல்லை, ஒரு சிலர் நான் அனுபவித்திருக்கிறோம், அப்படியான ஆசிரியர்களும் இருந்திருக்கிறார்கள். இதே போன்று இந்த பாடசாலைகளில் சிறந்த ஆசிரியர்களாக கல்வி கற்பிக்க வேண்டும்.
இல்லாவிட்டால் அவர்கள் சமூகத்தில் இருந்து தூக்கி வீசப்படுவார்கள். அவர்கள் பெரும் பதவிகளுக்கு வருகின்ற பொழுது அவர்களை மதிக்க மாட்டார்கள். இந்த பாடசாலையில் ஒரு அதிபர் இருந்தவர், யாருன்னு சொல்ல போவதில்லை, அவர் அப்படித்தான் சொல்லுவார். இது இப்போ நாங்கள் பாடசாலை மேற்பார்வைக்கு வருகிறது என்று சொன்னால் இவர் படிப்பித்தவராண்டுதான் அவர் யோசிப்பார். படிப்பிச்சால் பேசாமல் இருந்துருவார், இவரோடு நாங்கள் கதைக்கக்கூடாதுன்னு சொல்லி. இல்லைன்னு சொன்னால் அதையே உடம்பு காய்ச்சி கொண்டிருப்பார். அப்படியானவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய அதிபர் சிறந்த பண்பாளன், நேர்மையானவர், ஒழுக்கமானவர். ஏன்னா நாங்கள் இந்த நிறைவேற்று குழு கூட்டங்களில் பாடசாலை வளர்ச்சி அபிவிருத்தியை விட இப்பொழுது மாணவர்களுடைய ஆசிரியர்களுடைய ஒழுக்கத்தில் தான் கூடிய கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அது சம்பந்தமாக பல தடவைகள் பல விடயங்களை பற்றி கலந்துரையாடி இருக்கின்றோம். ஏனென்றால் ஒழுக்கமில்லாத கல்வியினால் எந்தவித பலனும் இல்லை. அத்தோடு இப்பொழுது கல்வியா ஒழுக்கமாக நான் என்னுடைய கருத்து ஒழுக்கம் என்பதுதான் மேலோங்கி நிற்கின்றது என்பதையும் கூறி எங்களுடைய இந்த ஓய்வு பெற இருக்கின்ற அவர் இப்பொழுதும் அதிபர் கிருஷ்ணகுமார் அவர்களது குடும்ப பின்னணியானது எனக்கு நன்கு பழக்கப்பட்டது. அவருடைய துணைவியார் என்னுடைய மாணவி, அவருடைய மாமனார் என்னுடைய நண்பர். அவருக்கும் எனக்கும் வயது வித்தியாசம் கொஞ்சம் இருந்தாலும் அவர் என்னுடைய நண்பர். அவர் ஒரு துணிச்சல் மிக்க அதிபர், அவர் ஒரு பண்டிதர். அவர் ஒரு சம்பவத்தை மட்டும் நான் இங்கு குறிப்பிட்டு என்னுடைய இந்த வாழ்த்துறையை நிறைவு செய்யலாம் என்று இருக்கின்றேன். எனது மகனுக்கு நான் அட்மிஷன் எடுத்த பொழுது அரசடி பள்ளிக்கூடம் நெல்லியடி ஆரம்ப பாடசாலையில் அட்மிஷன் எடுத்த பொழுது இந்த எங்களுடைய ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது. சிலருக்கு இந்த பிடிச்சம் அடிக்கிறது. அப்போ ஒருவர் பிடிச்சம் அடித்து விட்டார். அப்பொழுது இந்த வலயங்கள் இல்லை, வடமராட்சி கோட்டம் என்பது இருந்தது. அங்கே உள்ள அதிகாரிக்கு அழைத்திருந்தார். அப்பொழுது நான் மேடிஸ்த பெண்கள் கல்லூரியில் ஆசிரியராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். அப்பொழுது இவர் இந்த பிடிச்சத்தை போன பிறகு என்னுடனே அவர்களுக்கு தெரியும், என்னையும் தெரியும். இருந்தாலும் அந்த அதிகாரி இன்னொரு அதிகாரியை அனுப்பியிருக்கிறார், போய் நின்று விசாரித்து கொண்டு வாங்க. அப்பொழுது அந்த அதிகாரி போய் என்ன நீங்கள் சொல்லிங்கத்தில் மகனுக்கு அட்மிஷன் கொடுத்துக்கிறீங்களாமன்ட்டு அவர் சொன்ன ஒரே ஒரு கருத்து, அவர் என்னுடைய நண்பர், அவருக்கு விட்டாலாம் கொடுக்கத்தானே வேணும், நீங்கள் உடன் தலையிட தேவையில்லையான்ட்டு அவர் ஒரு மூச்சும் இல்லாமல் அப்படியே திரும்பி விட்டார். என்றால் இதற்கு மிஞ்சி எதுவும் கதைக்க முடியாது என்று அப்படிப்பட்ட ஒரு துணிச்சல் மிக்க அதிபருடைய மகள் கலைவதனி அவர்கள் அவரை திருமணம் செய்திருக்கிறார். இதே போலத்தான் கிருஷ்ணகுமார் அவர்களும் மென்மையாக இருந்தாலும் அவர் மிகவும் துணிச்சல் மிக்கவர். அவர் எல்லாருடைய கருத்துக்களையும் அப்படியே ஏற்றுக்கொண்டவர் அல்ல. தேவையான நேரத்தில் துணிவாக தீர்மானங்களை நிறைவேற்றுகின்ற பெருமை அவருடைய இந்த இழப்பானது இந்த பாடசாலைக்கு நான் நினைக்கின்றேன் பேரிழப்பாக இருக்கும். இருந்தாலும் எங்களுடைய பழைய மாணவர் சங்க தலைவர் கூறியது போல இதை விட சிறப்பாக செய்யக்கூடிய அதிபர்களும் இருக்கலாம், வரலாம் என்று கேட்டுக்கொண்டு அவருடைய வாழ்வும் அவருடைய குடும்ப வாழ்வும் சிறக்க நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.